ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சால் மேத் யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 9th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் சிலபஸ்ஸு. அதில் ஃபஸ்ட்டு சாப்டர் செட் லாங்குவேஜ் அந்த டாபிக் பார்க்க போகிறோம். இப்போ டிஃபைன் ஏ செட்டுனா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். செட் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ், அதான் செட்டுன்னு சொல்லுவோம். அதில் எக்ஸசைஸ் 1.7 உள்ள 1 மார்க்ஸ் சப்ஜெக்ட் டைப் கொஷின்ஸ் ஒரு 20 கொஷின்ஸ் இருக்குது. அதை இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போ பார்க்கலாம். Exercise 1.7 multiple choice questions. Question number 1, which of the following is correct அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மொத்தம் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது கரெக்ட் சரியானதுன்னு கேட்குறாங்க. The set of 7 belongs to the set of 1 to 10 வரைக்கும் உள்ள எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது செட் ப்ராக்கெட்டில் இருக்குது, இங்கே செட் ப்ராக்கெட் இருக்குது. ஆக்சுவலாக இது செட்டுன்னா அது ஒன்று சப்செட்டாக இருக்கலாம், அல்லது ஈக்குவல் செட்டாக இருக்கலாம், அல்லது ப்ராப்பர் சப்செட்டாக இருக்கலாம். அந்த கான்செப்ட் தான் இருக்கலாம். எலமெண்ட் பிளாங்க்ஸ் வர சான்சஸ் இல்லை. அப்போ இது இஸ் ஏ ராங் ஒன். 7 மட்டும் இருந்தால் அது ரைட்டு, தப்பாக இருக்குது, ராங் ஒன்று. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், 7 பிலாங்ஸ் டு த செட்டுன்னு கொடுத்துட்டாங்க. அந்த செட்டுக்குள்ளே 7ங்கிற எலிமெண்ட் இருக்கான்னு பாருங்கள், இருக்குது. அப்போ ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன் 2 தான் இதுக்கு ஆன்சர் கரெக்டான ஆப்ஷன். அப்படி சூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் பார்ப்போம். 7 டஸ் நாட் பிலாங்ஸ் டு திஸ் செட்டுன்னு கொடுத்துட்டாங்க. 7ங்கிற எலிமெண்ட் 7 இருக்குது அந்த செட்டில். அப்போ டஸ் நாட் பிலாங்ஸ் டு என்பது ராங் ஒன், இதுவும் தப்பு தான். அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள். The set of singleton set 7, இதுக்கு பேர் singleton set அர்த்தம். ஒரு செட்டுக்குள்ள ஒரு எலிமெண்ட் இருந்தால் அதுக்கு பேர் singleton set அர்த்தம். அப்போ singleton set 7 is a subset தான். அது is a subset of 7ங்கிற எலிமெண்ட் செட்டுக்குள்ள இருக்கு. அப்போ is a subsetனு வரணும். அப்போ இது ராங் ஒன். அப்போ இந்த ஃபர்ஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து இந்த மூணுமே ராங்காக இருக்கு. செகண்ட் தான் அது கரெக்டான ஆன்சர். அப்புறம் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. The set P equal to the set of x such that x belongs to z. z என்ன? set of all integers. இன்டிஜர்ஸ் இசட் ஏன் யூஸ் பண்ணுறோம்? ஜோடான்ங்கிற ஒரு மேத்தமெட்டிஷியன், அவர் நேம் தான் யூஸ் பண்ணுறோம். அதில் இன்டிஜர்ஸ் பொறுத்தவரை நெகட்டிவ் இன்டிஜர்ஸ், 0, பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். அப்போ 3 டைப்ஸ் இருக்குது. நெகட்டிவ் நம்பர்ஸும் வரும். அப்போ -1 less than x less than 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. -1க்கும் 1க்கும் பிட்வீனில் என்ன நம்பர் இருக்குன்னு கேட்குறாங்க. அது இன்டிஜராக இருக்கணும். லெஸ் than ஆர் ஈக்குவல் டு இல்லை, ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் than இருக்குது, இங்கே ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் than இருக்குது. -1க்கு அடுத்த நம்பர் என்ன வரும்? 0 வரும். நம்ம கிராஃபில் பார்த்தா தெரியும். -1 0 1 அப்படின்னு போடுவோம். அப்போ -1க்கும் 1க்கும் மிடில் என்ன நம்பர் இருக்குன்னா 0ங்கிற ஒரு எலிமெண்ட் இருக்கும், சிங்கிள் எலிமெண்ட். அப்போ 0 இஸ் அன் இன்டிஜர் தான். அப்போ 0ங்கிற ஒரு எலிமெண்ட் தான் இருக்கும் செட்டுக்குள்ளே. அதுக்கு பேர் சிங்கிள்டன் செட். அதான் ஆன்சர். செட்டுக்குள்ளே ஒரு எலிமெண்ட் இருந்தால் அதுக்கு பேர் என்ன? சிங்கிள்டன் செட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஏ கரெக்ட் ஆப்ஷன். பவர் செட் கிடையாது, நல் செட் கிடையாது, சப்செட் கிடையாது. சிங்கிள்டன் செட் தான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர், எக்ஸாக்ட் ஆன்சர் சிங்கிள்டன் செட். ஓகே, அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட்டு, இஃப் u ஈக்குவல் டு யூனா யூனிவர்சல் செட்டு, u ஈக்குவல் டு செட் ஆஃப் x such that x belongs to n, x less than 10, and a equal to set of x such that x belongs to capital N, 2 is less than or equal to x less than 6, then a dash whole dash அப்படின்னு கேட்குறாங்க. a டேஷ்னா எதை மீன் பண்ணுறதுனா காம்ப்ளிமெண்ட் அர்த்தம். இப்போ a dash whole dash வேல்யூ என்ன வரும்? a தான் வரும். ஒரு செட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் வரும். திருப்பி அகைன் மறுபடியும் காம்ப்ளிமெண்ட் இருக்கும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும்? அந்த கிவன் செட் கிடச்சிரும். அப்போ a dash whole dash வேல்யூ a. ஆக்சுவலாக ஏவோட ஆன்சர் கேட்குறாங்க. அப்போ a என்ன வரும் பாருங்க. இப்போ ஏங்கிற செட்டு பாருங்க, இங்கே என்ன இருக்குது பாருங்க. a equal to set of x such that x belongs to n. n நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்ஸ் எதில் ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3 எக்ஸெட்ரா. ஒன்று தான் ஸ்டார்ட் ஆகும். அங்கே 2 is less than or equal to x less than 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் என்னென்ன இருக்க சான்சஸ் இருக்குது? 2 இருக்கலாம். 2 3 4 5. 2 3 4 5 எங்கே இருக்குது? அதான் ஆன்சர். ஏன்னா யூனிவர்சல் செட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x less than 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 to 9 எலமெண்ட்ஸ் இருக்கும். 1லேருந்து 9 வரைக்கும் எலமெண்ட்ஸ் இருக்கும் யூனிவர்சல் செட்டு. அவங்க என்ன a dash whole dash கொடுத்ததுனால என்ன பண்ணுறோம்? a dash whole dash வேல்யூ a செட் என்னவோ அதான் ஆன்சர். அப்போ 2 to 5. அப்போ 2 3 4 5 எங்கே இருக்குது பாருங்கள். தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். இருக்கு பாருங்கள், தேர்ட் ஆப்ஷன். இதுக்கு ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். 2 3 4 5 அதான் ஆன்சர். அடுத்து பாருங்கள் ஃபோர்த் ஒன். இஃப் b இஸ் ஏ சப்செட் ஆஃப் a, அதான் b கண்டைன்ட் a, தென் n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன? நம்பர் ஆஃப் கார்டினாலிட்டின்னு அர்த்தம். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் தி செட் a இன்டர்செக்ஷன் b. அப்போ ஏவுக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு. அதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எது ஈக்குவலாக இருக்குன்றாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம சம் கண்டுபிடிக்கணும். பி இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பி இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ. அப்போ பி இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏனா ஆக்சுவலாக ஒரு டயக்ராம் வரைகிறேன் பாருங்கள். பி இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ. அப்போ இங்கே ஒரு ஏ, இங்கே பிங்கிற சப்செட் இருக்குது. இது பின்னு வச்சுங்க, இது ஏங்கிற செட்டு. அப்போ பி இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ. இது கரெக்டு தானே? ஆமாம், பி இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன வரும் பாருங்க. ஏவுக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்து தான் கிடைக்கும். பி செட் தான் கிடைக்கும். ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தால் இந்த ஷார்ட் ரீஜன் இருக்கு பாருங்க, இந்த ரீஜன் தான் கிடைக்கும், பி தான் கிடைக்கும். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ என்ன வரும்? பி. அப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன வரும்? என் ஆஃப் பின்னு வரும். அப்போ என் ஆஃப் பி எங்கே ஆப்ஷனா? அதான் ஆன்சர். ஏன்னா ஏ இன்டர்செக்ஷன் பின்னா பி,
பி செட் ஃபுல்லாக வந்துடும். பியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதான் ஆன்சர். என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கொடுத்துருக்காங்க. என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பினாலும் என் ஆஃப் பினாலும் ஒன்று தான். அப்போ ஆன்சர் என்ன வரும்? அதுக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஸ்மாலஸ்ட் செட்டு தான் காமனாக இருக்கும். அதனால் என் ஆஃப் பி ஆன்சர் வந்துடும். செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆப்ஷன். ஃபிஃப்த் ஒன் பாருங்க. இஃப் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் தென் த நம்பர் ஆஃப் நான் எம்டி சப்செட்ஸ் ஆஃப் ஏ இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நான் எம்டி சப்செட்ஸ் கேட்குறாங்க. சப்செட்ஸ்னா என்ன? ஹவு மெனி சப்செட்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு நான் எம்டி அப்புறம் பார்க்கலாம். இப்போ எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஏல 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. எக்ஸ் ஒய் இசட் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் சப்செட் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணணும்? 2 power n அதான் ஃபார்முலா. 2 power n of a 2 power n of a n of a னா 3 எலமெண்ட்ஸ். அப்போ 2 power 3 ஓட வேல்யூ என்ன? 8. 2 into 2 into 2 8 எலமெண்ட்ஸ் இருக்கும். அதில் எம்டி செட் இஸ் சப்செட் ஆஃப் எவரி செட். நம்ம வரைக்கும் டெஃபினேஷன் படிச்சிருப்போம். எம்டி செட் ஒரு சப்செட்டாக இருக்கும் அதுக்கு. அதுமாதிரி எவரி செட் இஸ் சப்செட் ஆஃப் இட் செல்ஃப். எந்த ஒரு செட்டுமே அது சப்செட்டாக இருக்கும், இட் செல்ஃபாக இருக்கும். அப்போ ஏ ஒரு சப்செட்டாகவும் இருக்கும், எம்டி செட்டும் ஒரு சப்செட்டாக இருக்கும். ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. த நம்பர் ஆஃப் நான் எம்டி, அதில் எம்டி இருக்கக்கூடாது. நான் எம்டி சப்செட்ஸ் ஆஃப் ஏ, நான் எம்டி சப்செட்ஸ் ஆஃப் ஏ, நம்பர் ஆஃப் நான் எம்டி சப்செட்ஸ் ஆஃப் ஏ கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 8 - 1. அப்போ 8ல் 1 போயிட்டுனா 7. அப்போ 7 தான் கரெக்டான ஆன்சர். இப்போ ஃபோர்த் ஒன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5 completed. Next question number 6th one. Which of the following is correct? மொத்தம் 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது கரெக்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது பை என்பது எம்டி செட். எம்டி செட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் எவரி செட். இதுவே கரெக்டாக தான் இருக்குது. எம்டி செட் மீன்ஸ் கரெக்டான செட். இப்போ ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆப்ஷனு. ஆப்ஷன் 2 பார்க்கலாம். எம்டி இது ஆக்சுவலாக எம்டி செட். இது செட்டு வந்து பிலாங்ஸ் டு திஸ் செட்னு சொல்ல முடியாது. பிலாங்ஸ் டுங்கிற சிம்பிள் வராது. எம்டி செட் இது. இட் இஸ் நாட் எலமெண்ட். அப்போ ஆப்ஷன் 2 ராங் ஆன்சரு. அப்புறம் பாருங்கள், இது ஒரு ஆக்சுவலாக செட் ஆஃப் ஏ. இது செட்டு. செட்டுக்குள்ளே ஒரு எலமெண்ட் வந்து செட்டு தான். செட்டு வந்து சப்செட் சிம்பிள் தான் யூஸ் பண்ணணும். கண்டென்ட் தான் இந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ணணும். பிலாங்ஸ் டு சிம்பிள் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ இது ராங் ஒன்று. ஏ என்பது ஒரு எலமெண்ட்டு. அப்போ ஏ பிலாங்ஸ் டு செட் ஆஃப் ஏ கமா பின்னு சொன்னால் கரெக்டு. இந்த ஏ இந்த சிம்பிள் யூஸ் பண்ணணும். இந்த சிம்பிள் இங்கே யூஸ் பண்ணியிருந்தா இது கரெக்டு. இந்த சிம்பிள் இங்கே யூஸ் பண்ணியிருந்தா ரெண்டுமே கரெக்டாக இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். எம்டி செட் இஸ் எ சப்செட் ஆஃப் எவரி செட். எவரி செட் செட் ஈக்குவலாகவே இருக்கு பாருங்க. ஏ கமா பி தான் எல்லாமே செட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஏ கரெக்ட் ஆப்ஷன். 6th ஒன்னுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷனு. நெக்ஸ்ட் 7th ஒன் பாருங்க. இஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி தென் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ யூனியன் பியும் ஏ இன்டர்செக்ஷன் பியும் எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆக்சுவலாக ஏ யூனியன் பி ஏ இன்டர்செக்ஷன் ஈக்குவலாக இருக்கணும். 2 செட்டும் எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். அவ்வளோதான். 2 செட்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் ரெண்டுக்கு நம்ம இது டயக்ராம் வரையும்போது கரெக்டாக தெரியும். 2 செட்டுமே ஈக்குவலாக இருந்தால் மட்டும் தான் நம்மளுடைய ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஆன்சர் ஈக்குவலாக உள்ள செட்டை மட்டும் இதுங்க தான் ஆன்சர். ஏவும் பி ஈக்குவலாக இருந்தால் தான் ஏ யூனியன் பி ஏ இன்டர்செக்ஷன் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஏ ஈக்குவல் டு பி. செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆப்ஷன். 8th ஒன் பாருங்க. இஃப் பி டிஃபரன்ஸ் ஏ, மைனஸ் ரீட் பண்ணக்கூடாது, டிஃபரன்ஸ். பி டிஃபரன்ஸ் ஏ இஸ் பி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பிக்கும் ஏக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். என்ன ஆன்சர் வருது? பி வருது. தென் ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன வரும் கேட்டிருக்காங்க. அப்போ பிக்கும் ஏக்கும் டிஃபரன்ஸ் பி வருது. அப்போ பியும் ஏவும் என்ன இருக்கும்? ஆக்சுவலி டிஸ்ஜாயிண்ட் செட்டு. 2 செட்டுமே டிஸ்ஜாயிண்ட் செட்டாக தான் இருக்கும். பிங்கிற வேற செட்டாக இருக்கும், ஏங்கிறது வேற செட்டாக இருக்கும். டிஸ்ஜாயிண்ட் செட்டு. அப்போ 2 டிஸ்ஜாயிண்ட் செட்டாக ஏ அண்ட் பி ஆர் டிஸ்ஜாயிண்ட் இருந்தால் இன்டர்செக்ஷனாக இருக்கும். எம்டி செட்டு தான் கிடைக்கும் ஆன்சர். பி டிஃபரன்ஸ் ஏ ஈக்குவல் பி கொடுத்ததுனால புரியுங்களா? பியும் ஏவும் டிஸ்ஜாயிண்டாக இருந்தால் தான் பி டிஃபரன்ஸ் ஏ ஈக்குவல் டு பி. அப்போ காமன் எலிமெண்ட் கண்டிப்பாக இருக்காது 2 செட்லையுமே. அப்போ ஏ வேற செட்டு, பி வேற செட்டு. ரெண்டுத்துக்கும் காமன் எலிமெண்ட் இருக்குமா? இருக்காது. தேர் இஸ் நோ காமன். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு எம்டி செட். எம்டி செட் எங்கே ஆன்சர் இருக்குன்னு பாருங்கள். ஏ வராது, பி வராது, யூனியன் வராது, யூனிவர்சல் செட் வராது. அப்போ என்ன வரும்? எம்டி செட்டு தான் ஆன்சர் வரும். அப்போ 4th ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து பாருங்கள். ஃப்ரம் தி அட்ஜசன்ட் டயக்ராம், சைடில் கொடுத்துருக்காங்க டயக்ராம், அதை பார்க்கலாம். என் ஆஃப் பவர் செட் ஆஃப் ஏ சிமெட்ரிக் பி. இது சிமெட்ரிக் ரீட் பண்ணோம். ஏ சிமெட்ரிக் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ சிமெட்ரிக் பிக்கு ஃபார்முலா இருக்குது. அப்போ ஏ சிமெட்ரிக் பின்னா என்ன ஃபார்முலா? ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் பி டிஃபரன்ஸ் ஏ. அதான் ஃபார்முலா. ஏ சிமெட்ரிக் பிக்கு என்ன ஃபார்முலா? ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் பி டிஃபரன்ஸ் ஏ. அப்போ டயக்ராத்தில் பாருங்கள். ஏ டிஃபரன்ஸ் பின்னா என்ன? இந்த செட்டு வந்து ஏ செட்டு. இது ஃபுல்லாக உள்ளது பி செட்டு. இப்போ ஏ டிஃபரன்ஸ் பினா இந்த 3 எலமெண்ட்ஸ் மட்டும் தான் வரும். ஏ டிஃபரன்ஸ் பியில் 60, 85, 75 எத்தனை எலமெண்ட்ஸ் வருது மட்டும் அப்படிங்க. நம்பர் ஆஃப் தான் கேட்டுருங்க, என்ன தான் கேட்டுருக்காங்க, வேல்யூஸ் கேட்கல. அப்போ 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. பி டிஃபரன்ஸ் ஏனா இந்த 2 எலமெண்ட்ஸ் வரும். 90, 70 இந்த 2 எலமெண்ட் வரும். இந்த 3 எலமெண்ட்ஸ் வரும். இது ஏ டிஃபரன்ஸ் பினா இந்த 3, பி டிஃபரன்ஸ் ஏனா இந்த 3, இந்த 2. மொத்தமாக ரெண்டுத்துக்கு யூனியன் எடுக்கிறோம். யூனியன் எடுத்தால் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்? 1, 2, 3, 4, 5 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஆக்சுவலி 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு பவர் செட் கண்டுபிடிக்கணும். பி மொத்தம் 5 எலமெண்ட்ஸ் இருக்குது டோட்டலாக. ஏ சிமெட்ரிக் பியில் 5 எலமெண்ட்ஸ் இருக்குது செட்டுக்குள்ளே. அதுக்கு பவர் செட்டுக்கு என்ன ஃபார்முலா? 2 power
n ஆஃப் ஏ சிமெட்ரிக் பி அதான் வரும். அப்போ 2^5 வரும். ஏன்னா 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. நான் பார்த்தோமா இப்போ ஏ சிமெட்ரிக் வந்து 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ 2^5 வந்துடும். 2^5 வேல்யூ 32. 2^5 வேல்யூ என்னது 32. 32 தான் கரெக்டான ஆன்சர். 32 எங்கே இருக்குது பாருங்கள் 32. அப்போ தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆப்ஷன். 32 தான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். 2^5 அதோட வேல்யூ வந்து 32. அப்புறம் 10th ஒன் பாருங்கள். இஃப் n ஆஃப் ஏ ஈக்குவல் டு 10 and n of b equal to 15, then the minimum and maximum number of elements in A intersection B. இது ஒரு சூப்பர் அருமையான கொஸ்டின். இது எப்படின்னு பாருங்க. n of A equal to 10. இப்போ ஏங்கிற ஒரு செட் இருக்குன்னு வச்சுங்க. அதில் ஒரு 10 எலமெண்ட்ஸ் இருக்குது. நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். எப்படி இருக்கலாம், 1லேருந்து 10 வரைக்கும் 10 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1, 2, 3 அது மாதிரி எக்ஸெட்ரா 10 வரைக்கும் நம்பர் இருக்குது. அது ஏங்கிற செட்டு. அப்போ n of A equal to 10 வந்துடும். n of Bயில் 11லேருந்து நம்பர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுங்க. 11லேருந்து 25 வரைக்கும் இருக்குது. அப்போ 15 எலமெண்ட்ஸ் இருக்கும். அதில் 11 to 25 15 எலமெண்ட்ஸ் இருக்குது. ரெண்டுமே டிஸ்ஜாயிண்ட் செட்டு. ரெண்டுமே என்னது டிஸ்ஜாயிண்ட். அப்போ மினிமம் எலமெண்ட் என்ன இருக்கும், ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்குமா. ஏங்கிற செட்டு வேற, பிங்கிற செட்டு வேற. ரெண்டுமே டிஸ்ஜாயிண்டாக இருந்ததுன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி என்னவா இருக்கும், எம்டி செட்டாக இருக்கும். என்னவா இருக்கும், எம்டி செட்டாக இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும், 0 தான் இருக்கும். அப்போ 0 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 0 வர சான்சஸ் இருக்குது. 0 இருக்கு பாருங்க, 0 அதான் மினிமம் எலமெண்ட்டு. மினிமம் எலமெண்ட் வந்து 0 வரலாம். இதை வச்சு நம்ம டிக் பண்ணிட்டு போயிடலாம். மினிமம் ஃபஸ்ட்டு தானே இருக்குது 0. அடுத்து மேக்ஸிமம் எப்படி வரலாம் பாருங்களேன். இப்போ ஏங்கிற செட்டு அதே 1 to 3 1 to 5 10 எடுத்துங்க. பிங்கிற செட் எப்படி இருக்குன்னா அதே 1லேருந்து 15 வரைக்கும் இருக்குது. 1லேருந்து ஆரம்பிச்சு 15 வரைக்கும். அப்போ ரெண்டும் காமன் பார்த்தீங்கன்னா இப்போ 10 எலமெண்ட்ஸ் காமன் இருக்குமே. இந்த 10 எலமெண்ட் பிங்கிற செட்லையும் இருக்கும், இருக்க சான்சஸ் இருக்குது. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி கூட வரும் 1லேருந்து 10 வரைக்கும் நம்பர் வரும். அப்போ n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன இருக்கும், 10 வர 10 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ 0வாக இருக்கலாம், மினிமம் எலமெண்ட் 0வாக இருக்கலாம், மேக்ஸிமம் எலமெண்ட் என்ன இருக்கலாம், பிஆர் இருக்கலாம். அவ்வளோதான். இப்போ புரியுதுங்களா என்னென்னு. அதாவது ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் பிஆர் இருந்ததுன்னா மேக்ஸிமம் எலிமெண்ட்ஸ் 10 வரும். ஏ அண்ட் பிஆர் டிஸ்ஜாயிண்டாக இருந்ததுன்னா ரெண்டு வேறு வேறு இருந்ததுன்னா மினிமம் எலிமெண்ட் 0 வரும். அப்போ 0 10 அதான் ஆன்சர், கரெக்டான ஆன்சரு. ஆப்ஷன் 4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11th ஒன். லெட் கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு த சிங்கிள்டன் செட்டு பை. பை இஸ் ஏ செட்டு, அது எம்டி செட்டு. எம்டி செட்டுக்கு ஒரு செட்டுக்குள்ளே போடுறோம். அது சிங்கிள்டன் செட்னு படிக்கணும், ரீட் பண்ணணும். ஏ ஈக்குவல் டு சிங்கிள்டன் செட் ஆஃப் பை அண்ட் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ. பினா பவர் ஆஃப் ஏன்னு அர்த்தம். இதுக்கு பவர் செட்டுனா வரும் பாருங்க. உள்ள ஒரு எலமெண்ட் இருக்குது. அப்போ n ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 தானே. ஒரு எலமெண்ட்ஸ் என்ன இருக்குது, n ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 வந்துடும். 2 பவர் n ஆஃப் ஏ ஃபார்முலா பவர் செட்டுக்கு அதான் பின்னு கொடுத்துருக்காங்க. பி என்பது பவர் செட்டு கொடுத்துருக்காங்க. பவர் செட்னா எத்தனை எலமெண்ட்ஸ் வரும், அதில் 2 எலமெண்ட்ஸ் வருங்களே. பவர் செட்டில் 2 எலமெண்ட்ஸ் இருக்கும். எம்டி செட் இருக்கும், அப்புறமா என்ன ஒரு சிங்கிள் செட் இருக்கும், 2 எலமெண்ட் இருக்கும் பி ஆஃப் ஏ. ஏன்னா பவர் செட் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்காங்க. இதோட பவர் செட் தான் 2. அப்போ 2 எலமெண்ட்ஸ் இருக்கும் பியில். அப்போ இந்த எலமெண்ட் இந்த எம்டி செட்டு அங்கே இருக்கும் கண்டிப்பாக. அப்புறம் சிங்கிள் செட் பை ஒன்று இருக்கும், அதை பார்த்துக்கணும். இப்போ இப்படி எழுதும்போது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தால் என்ன கிடைக்கும், ஒரு எம்டி செட்டு கண்டிப்பாக இருக்குமா. இப்போ இதுக்கு ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் வரும், இந்த ஆப்ஷன் தான் இருக்கும் கரெக்டான ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். ஆப்ஷன் 2 தான் கரெக்டாக வரும். இந்த எலமெண்ட்டு இந்த செட்டில் வரும். இந்த எலமெண்ட் வருமா, இந்த எலமெண்ட்டுக்குள்ளே வரும். அது குறித்து செட்டுக்குள்ளே போடுறோம். ஏ இன்டர்செக்ஷன் பி கொடுத்துறாங்களே. எம்டி செட் இஸ் சப்செட் ஆஃப் எவரி செட்டு சொல்லிட்டோம். அப்போ கண்டிப்பாக எம்டி செட் இதில் இருக்கும். இதுலேயும் ஒரு எம்டி செட் இருக்குது, ரெண்டுத்துலேயுமே இருக்குது. அப்போ இதுதான் என் காமன் எலமெண்ட்டு. ஏ இன்டர்செக்ஷன் இருக்கும்போது சிங்கிள்டன் செட் பை. ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆப்ஷன் இதுக்கு. அடுத்து 12th ஒன்று பாருங்கள். இன் ஏ கிளாஸ் ஆஃப் 50 பாய்ஸ் 35 பாய்ஸ் பிளே கேரம் அண்ட் 20 பாய்ஸ் பிளே செஸ். தென் தி நம்பர் ஆஃப் பாய்ஸ் பிளே போத் கேம் கேட்டிருக்காங்க. மொத்தம் கிளாஸில் 50 பாய்ஸ் தான் இருக்காங்க. டோட்டலாக 50 பாய்ஸ் இருக்காங்க. 35 பாய்ஸ் வந்து கேரம் மட்டும் விளாடுறாங்க, 20 பாய்ஸ் வந்து செஸ் விளாடுறாங்க. ஓகேவா. நம்பர் ஆஃப் பாய்ஸ் பிளே போத் கேம்ஸ் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது n ஆஃப் ஏ, இது ஏனுங்கிற செட் எடுத்துக்கணும் வச்சுங்க. இது n ஆஃப் ஏவாக இருக்கும், இது என்னவா இருக்கும், n ஆஃப் பியாக இருக்கும் செஸ்ன்னு கொடுத்தனால. அப்போ n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கேட்குறாங்க. இது n ஆஃப் ஏ யூனியன் பி வந்து என்னது 50. அப்போ n ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு n ஆஃப் ஏ ப்ளஸ் n ஆஃப் பி மைனஸ் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. அதான ஃபார்முலா. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலானா n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும். n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன ஃபார்முலானா n ஆஃப் ஏ ப்ளஸ் n ஆஃப் பி மைனஸ் n ஆஃப் யூ. யூனா யூனிவர்சல் செட், அதான் ஏ யூனியன் பி, அதான் n ஆஃப் ஏ யூனியன் பி. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். இது n ஆஃப் ஏ, இது n ஆஃப் பி. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு n ஆஃப் ஏ யூனியன் பி இருக்குல்ல, மொத்தமாக டோட்டலாக பாய்ஸ் எவ்வளோ இருக்கும் 50, அதை மைனஸ் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வரும் 35 20 ஆட் பண்ணால் 55. 55ல் 50 போயிட்டுனா 5 தான் ஆன்சர். அதுக்கு ஈஸியாக பார்த்தோன்னே சொல்லிடலாம். நம்ம ஒர்க் அவுட்டே பண்ணல பாருங்கள். இந்த சம்மே மைண்ட் கால்குலேஷன் சம் போட்டுறோம், அவ்வளோதான். அப்புறம் கொஸ்டின் நம்பர் 13 ஒன்று பாருங்கள். இஃப் u ஈக்குவல் டு யூனிவர்சல் செட் நம்பர் x such that x belongs to n is a natural numbers starts from 1 to 3 etc. up to 9 வரைக்கும் தான் வரும். x less than 10 கொடுத்துட்டாங்க. அப்போ 1லேருந்து 9 வரைக்கும் எலமெண்ட்ஸ் இருக்கும். 9 எலமெண்ட்ஸ் இருக்கும் யூனிவர்சல் செட்டில்.
ஏங்கிற செட்டில் 1 2 3 4 4 இல்லை 1 2 3 5 8 இருக்குது. பி ஈக்குவல் என்ன இருக்குது 2 5 6 7 9 இருக்குது. தென் n ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் n ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி ஹோல் டேஷ்னா என்ன அது ஃபஸ்ட்டு தெரியணும். இப்போ ஏ யூனியன் பி ரெண்டுத்துக்கும் யூனியன் எடுங்க. யூனியன் எடுத்து என்ன வரும் பாருங்கள் 1 இருக்கா இருக்குது 2 இருக்குது 3 இருக்குது 4 இல்லை 4ங்கிற எந்த எலமெண்ட் இல்லையோ அதான் ஆன்சர். ஏன்னா காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க ஏ யூனியன் பிக்கு காம்ப்ளிமெண்ட்டு எந்த எலமெண்ட் இல்லையோ அந்த எலமெண்ட் மட்டும் தனியாக எழுதிக்கிங்க. இது ரெண்டுத்துலையும் பாருங்கள் 4ங்கிற எலமெண்ட் இதில் இல்லை 4ங்கிற எலமெண்ட் இல்லையா 4 இல்லை. அப்புறம் 5 இருக்குது 5 ரெண்டு தான் ஒரு தடவை எழுதுவோம் 6 இருக்குது 7 இருக்குது 8 9 இருக்குது. இப்போ என்ன இல்லை 4 மட்டும்தான் இல்லை 4ங்கிற ஒரு எலமெண்ட் இல்லை. அப்போ ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் என்ன ஆன்சர் வரும் சிங்கிள்டன் செட் 4னு வரும். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஏ யூனியன் பி ஹோல் டேஷோட வேல்யூ சிங்கிள்டன் செட் 4 அதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. உடனே 4 சூஸ் பண்ணக்கூடாது. அதில் எத்தனை எலமெண்ட்ஸ் ஒன்லி 1 எலமெண்ட் சிங்கிள் செட். அப்போ ஆன்சர் 1 தான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு. உடனே 4 சூஸ் பண்ணாதீங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் தி செட் ஏ யூனியன் பி ஹோல் டேஷ். ஏ யூனியன் பி ஹோல் டேஷோட வேல்யூ வந்து சிங்கிள்டன் செட் 4. நான் இது ரெண்டுக்கும் யூனியன் எடுக்கும்போது 1லேருந்து 9 வரைக்கும் எக்ஸப்ட் 4 தவிர பாக்கி எல்லா எலமெண்ட்ஸுமே இருக்கும் 8 எலமெண்ட்ஸ் இருக்கும். அது மட்டும் தான் வரும். அப்போ ஆன்சர் எத்தனை எலமெண்ட்ஸ்னா 1 வரும். அது 1 தான் கரெக்டான ஆன்சர். 14th ஒன்று பாருங்கள். ஃபார் எனி 3 sets P, Q and R, P difference Q intersection R is என்னன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது நம்ம படிச்சிருக்கோம். நம்ம டிமார்கன்ஸ் தியரம் தானே அது செட் டிஃபரன்ஸ் டிமார்கன்ஸ் லாஸ் ஃபார் செட் டிஃபரன்ஸ் அந்த ஃபார்முலாவில் இருக்குது. டிமார்கன்ஸ் லாஸ் இது செட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா. P difference Q intersection R இங்கே இன்டர்செக்ஷன் வந்தால் யூனியன் வரும் ஃபார்முலாவில். P difference Q யூனியன் P difference R அது எங்கே இருக்குன்னு பாருங்கள். P difference Q யூனியன் P difference R இங்கே இன்டர்செக்ஷன் வந்ததுன்னா இங்கே யூனியன் வரும். இங்கே யூனியன் வந்ததுன்னா இங்கே இன்டர்செக்ஷன் வரும். அதுதான் ஃபார்முலா. இப்போ இன்டர்செக்ஷன் யூனியன். அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். இதுக்கு ஆப்ஷன் வந்து தேர்ட் ஒன் கரெக்ட் ஆப்ஷன். ஓகே அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 15th ஒன்று. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ இதில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. நம்ம வென் டயக்ராம் வரைஞ்சி பார்த்தா தெரியும். ஏ டிஃபரன்ஸ் பி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்க சான்சஸ் இல்லை. ஏ டிஃபரன்ஸ் பின்னா பிஏ இருக்காது. அப்போ எப்படி காமன் இருக்கும் இருக்காது. ஒமிட் பண்ணுங்க. அப்புறம் ஏ டிஃபரன்ஸ் பி ஈக்குவல் டு பி டிஃபரன்ஸ் ஏ டெஃபினட்டாக ஆன்சர் கிடையாது. இது ஏ டிஃபரன்ஸ் பின்னா ஏங்கிற செட்டில் பிங்கிற எலமெண்ட்டெல்லாம் ஒமிட் பண்ணிடுறோம். பி டிஃபரன்ஸில் ரெண்டு கண்டிப்பாக எப்படி டிஸ்டன்ட்டாக தான் இருக்கும். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க வாய்ப்பு இல்லை. நாட் ஈக்குவல் தான் ஆன்சர். இதுவும் கிடையாது. ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். நம்ம டிமார்கன் லாஸ் ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன் படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா. ஆக்சுவலாக ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் வரும். இங்கே யூனியன் வந்தால் இங்கே இன்டர்செக்ஷன் வந்ததுன்னா கரெக்ட். ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன் ராங் ஒன். மேக்ஸிமம் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் இஸ் ட்ரூ அதெல்லாம் கேட்டு இந்த கடைசி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷனாக வச்சுருப்பாங்க எப்போதுமே. அது கொஞ்சம் பார்த்துங்க. மேக்ஸிமம் கடைசி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷனாக வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு ராங்காக சூஸ் பண்ண சொல்லிட்டு. அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்க சான்சஸ் கம்மி. கொஸ்டின் செக்டர் அப்படி தான் செட் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ்லேயே வந்துடலாம் ஆன்சர் பார்க்கல. இங்கே பாருங்கள் 4th ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். இது எங்கே படிச்சிருக்கோம் என்ன படிச்சிருக்கோம். இது டிமார்கன்ஸ் லாஸ் ஃபார் செட் காம்ப்ளிமெண்டேஷன் அதான ஃபார்முலா. ஒரு காம்ப்ளிமெண்டேஷன் ஃபார்முலாவில் இருக்குது. ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். இதுதான் கரெக்டான ஆப்ஷன். அப்போ 4th ஒன் கரெக்ட் ஆப்ஷன். 4th ஒன்று சூஸ் பண்ணிக்கங்க. சப்போஸ் தேர்ட் ஒன்று கரெக்டாக இருக்கணும்னா என்ன எப்படி இருந்திருக்கணும். இங்கே என்ன இருந்திருக்கணும் இன்டர்செக்ஷன் இருந்தால் தேர்ட் ஒன்றும் கரெக்டு தான். சப்போஸ் இங்கே இன்டர்செக்ஷன் சிம்பிள் வந்து வச்சுக்கலாம் தேர்ட் ஒன் கரெக்ட் ஆகிடும். ஓகேவா. அப்போ இங்கே யூனியன் கொடுத்தனால இது ராங் ஒன். 4th ஒன் தான் கரெக்டான ஆப்ஷன். 16th ஒன்று பாருங்கள். இஃப் என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு 100 கொடுத்துருக்காங்க. என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 4x, என் ஆஃப் பி ஈக்குவல் டு 6x, என் ஆஃப் சி ஈக்குவல் டு 5x, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாமே எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பி இன்டர்செக்ஷன் சி கொடுத்துருக்காங்க, ஏ இன்டர்செக்ஷன் சி, அப்புறம் எல்லாத்துக்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து ஒர்க் அவுட் பண்ணி தான் போட்டாகணும். எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் பாருங்கள். நான் புக்கில் ஒர்க் அவுட் பண்ணுற பாருங்கள். எப்படி ஒர்க் அவுட் பண்ணால் இப்போ நம்ம ஃபார்முலா தெரியுங்களா. என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சிக்கு என்ன ஃபார்முலானா என் ஆஃப் ஏ இருக்கு பாருங்கள். என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் சி இது மூணுத்தையும் ஆட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இதுதான் ஃபார்முலா. இங்கே 4x இருக்குது, 6x இருக்குது, 5x இருக்குது. இது மூணுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும் 4 + 6 10 15x. அப்போ 15x வந்துருங்களா. இது 15x தூக்கி இங்கே போட்டுங்க. நான் போட்டுக்கிட்டேன். இது மூணுத்தையும் ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபார்முலா தான் என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் சி. அப்புறம் என்ன ஃபார்முலானா மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி. இது வரைக்கும் மைனஸ் வரும். அப்புறமா ப்ளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இதுதான் ஃபார்முலா. இப்போ நான் 15x மூணுத்தையும் ஆட் பண்ணுறது. இது மூணுத்தையும் மைனஸ் பண்ணணும். இங்கே 20 இருக்குது, இங்கே 15 இருக்குது, 25 இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும் 25 30 40 40 + 20 60 60 மைனஸ் பண்ணணும். ஆனால் ஃபார்முலா படி மைனஸ் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள் இதை ஆட் பண்ணணும். இதுதான் ஃபார்முலா. ப்ளஸ் வரும் லாஸ்ட்டாக.
இங்கே ஒரு ப்ளஸ் 10 போட்டுருங்க. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா n ஆஃப் a யூனியன் பிக்கு ஈக்குவலாக a யூனியன் b யூனியன் சிக்கு ஈக்குவலாக இருக்கும். அங்கே என்ன 100 தானே, 100 போட்டுருங்க. அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் வந்துடும். இங்கே -50 வந்துருங்களா, -60 + 10 ஆன்சர் -50. நமக்கு 15x தான் வேணும். 15x ஈக்குவல் டு இங்கே -50 வரும், அந்த போகும்போது +50 ஆகிடும். ஆல்ரெடி 100 இருக்குது, 100 + 15 ஆகிடும், 150 ஆகிடும். இப்போ நம்ம x ஈக்குவல் என்ன வரும், 150/15. இங்கே மல்டிப்ளைல இருக்குது, அங்கே போனால் டிவைட் ஆகும். 15 கேன்சல் ஆகிடுங்களா, எவ்வளோ டைம்ஸ் இருக்கும், 10 டைம்ஸ் இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும், 10. அவ்வளோதான். எக்ஸ் 10 எங்கே இருக்கும் பாருங்கள், ஆன்சரு ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக இருக்குது. அப்போ x ஈக்குவல் 10. நான் போன சம் தான் சொன்ன ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்க ஆன்சர் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு. பட் இந்த இதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டாங்க. பார்த்துங்க, மேக்ஸிமம் இன்கரெக்ட் கரெக்டுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சூஸ் பண்ண மாட்டாங்க, செலக்ட் பண்ண மாட்டாங்க கொஸ்டின் செக்டார். அது பார்த்துங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 17 ஒன்று. ஃபார் எனி 3 sets a, b and c, a difference b intersection b difference c is equal to என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்க்கும்போது AB 3 செட்ஸ் கொடுத்தா, எனி செட்ஸ் ஏதோ ABC, அதை பற்றி ஒன்றும் சொல்ல, கண்டிஷன்ஸ் எதுவும் கொடுக்கல. A டிஃப்ரென்ஸ் பியும் B டிஃப்ரென்ஸ் சிக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தால் என்ன இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ A டிஃப்ரென்ஸ் B, B டிஃப்ரென்ஸ் C அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ரெண்டுத்துக்கும் காமன் எலிமெண்ட் இருக்குமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் கெஸ் பண்ணுங்கள். A டிஃப்ரென்ஸ் Bனா Bங்கிற எலிமெண்ட் Aல இருக்காது அப்படின்னு அர்த்தம். B டிஃப்ரென்ஸ் Cனா Cங்கிற எலிமெண்ட் Bல இருக்காதுன்னு அர்த்தம். இது ரெண்டுத்துக்கும் காமன் என்னவாக இருக்கும், கண்டிப்பாக எலமெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ என்னவாக இருக்கும், எம்டி செட்டு தான் கரெக்டான ஆப்ஷன் இதுக்கு. ஃபார் எனி 3 sets A, B, C கொடுத்துட்டு ஏங்கிற A டிஃப்ரென்ஸ் Bனா Bங்கிற எலிமெண்ட்டு ஏவில் இருக்காது. சொல்ல புரியுதுங்களா. அப்போ வேணால் ஒரு செட்ஸ் வேணால் இப்படி வேணால் வெண்டாயிரம் வேணால் வச்சு போட்டு பாருங்கள், இப்படி இருக்கும். இது ஏங்கிற செட்டு, இது பிங்கிற செட்டு, சிங்கிற செட்டு. A டிஃப்ரென்ஸ் Bனா தானே ஏங்கிற செட்டு, A டிஃப்ரென்ஸ் Bனா இந்த ஷார்ட் பண்ணுறேன் பாருங்கள், இது மட்டும் தான். ஏ டிஃப்ரென்ஸ்னால் B இருக்கக்கூடாது, C இருக்கலாம். இதுதான் A டிஃப்ரென்ஸ் B. அடுத்து பாருங்கள், B டிஃப்ரென்ஸ் Cன்னு என்ன வரும், B செட்டு தொருக்கு, அதில் Cயை ஒமிட் பண்ணிடணும், Cயை விட்டுட்டேன். அப்போ இந்த தூரமாக ஷேர்ட் ரீஜன் பாருங்கள், நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள், இந்த ஷேர்ட் ரீஜன் இதான், ஷேர் பண்ணுங்கள், இது மட்டும் ஷேர் பண்ணுறேன். B டிஃப்ரென்ஸ் C, இது ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன் எடுக்கிறேன், அதில் இன்டர்செக்ஷன் கொடுத்துட்டாங்க. A டிஃப்ரென்ஸ் B கொடுத்துட்டாங்களா. இப்போ பாருங்கள், ஏ செட்டில் இது மட்டும் தான் இருக்குது, B இங்கே வராது, இது தனியாக இருக்குது. A டிஃப்ரென்ஸ் B, B டிஃப்ரென்ஸ் C தனியாக இருக்குது. ஆக்சுவலாக ரெண்டுக்கும் காமன் இருக்கா, இல்லை, எம்டி செட்டு தான் ஒரு இன்டர்செக்ஷன் எடுத்தால் என்ன வரும், எம்டி செட்டு. இது வேறு, இது வேறு. A டிஃப்ரென்ஸ் Bனா அது பாருங்கள், இந்த வெளியில் உள்ள ரீஜனு இங்கே உள்ளது. அப்போ என்ன ஆப்ஷன்னா, ஆப்ஷன் 4th ஒன்று தான் கரெக்டான ஆன்சர். இதுக்கு என்னென்னா எம்டி செட்டு தான் கரெக்டான ஆப்ஷன். வெண்டாயிரம் வச்சு போட்டுக்கலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 17th ஆன்சர் வந்து 4th ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18th ஒன்று. இஃப் J ஈக்குவல் டு செட் ஆஃப் 3 sided ஷேப்ஸ், 3 sided ஷேப்பில் இருக்குது. ஆக்சுவலாக 3 sided ஷேப்னா ட்ரையாங்கிள் தான் அது, ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணிக்கணும். K ஈக்குவல் டு செட் ஆஃப் ஷேப்ஸ் வித் 2 ஈக்குவல் சைட்ஸ், அதில் 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க கேனா. அப்புறமா L ஈக்குவல் டு செட் ஆஃப் ஷேப்ஸ் வித் ரைட் ஆங்கிள், அது என்ன வரும், ரைட் ஆங்கிள் நான் 90 டிகிரியில் இருக்குன்னு அர்த்தம், ரைட் ஆங்கிளாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் J இன்டர்செக்ஷன் K இன்டர்செக்ஷன் L, இது 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியது எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. Jனா 3 சைட்ஸ் ஷேப்பாக இருந்தால் அது ட்ரையாங்கிள், ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணிடணும். அப்போ ட்ரையாங்கிள் கண்டிப்பாக இருக்கும். 2 சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா ஐசோசிலஸ், அப்போ அது ஐசோசிலஸ் ட்ரையாங்கிளாக இருக்கணும். அது ரைட் ஆங்கிளாக இருக்கணும், ஐசோசிலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கணும். அவ்வளோதான். ஐசோசிலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எது ஆன்சர்னு பாருங்கள். தி செட் ஆஃப் ஐசோசிலஸ் ரைட் ட்ரையாங்கிள், அதுதான் கரெக்டான ஆன்சர். ஆக்சுவலாக 3 சைட்ஸு அப்படி இருந்தாலே ட்ரையாங்கிள் வந்துட்டுங்களா, வந்துட்டு. அப்புறமா 2 சைட்ஸ் ஈக்குவல்னா ஐசோசிலஸ் வந்துட்டுங்களா இருக்குது. ரைட் ஆங்கிள் கொடுத்ததுனால 90 டிகிரினா ரைட் ட்ரையாங்கிள் அர்த்தம். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆப்ஷன். அது என்னவா இருக்கும், செட் ஆஃப் ஐசோசிலஸ் ரைட் ட்ரையாங்கிள்ஸ், அதான் ஆன்சர். கொஸ்டின்லேயே இருக்குது ஆன்சர். அடுத்து 19th ஒன்று பாருங்கள். 19th ஒன்று பொறுத்தளவு கொஸ்டின் எப்படின்னா, the shaded region in the Venn diagram is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன். கொஸ்டினை பொறுத்த ஐ திங்க் கொஸ்டின் வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. ஷேடட் ரீஜன் in the Venn diagram ஷேர் பண்ணி காமிக்கலாம், அவ்வளோதான். மீனிங்லெஸ்ஸாக இருக்குது கொஸ்டின். ஆனால் புக் ஆன்சர் என்ன கொடுத்துட்டாங்கன்னா தேர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, தேர்ட் ஒன்று சூஸ் பண்ணிக்கங்க. புக்கில் தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நியூ டெக்ஸ்ட் ரிவைஸ் டெக்ஸ்ட் புக்கு பார்த்துட்டு இதான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இஸ் அ டிஃபரன்ஸ் எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய். ஆக்சுவலாக டிமார்கன்ஸ் லா செட் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதோட சொல்ல முடியாது நம்ம. அதில் வந்து ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் பார்த்து கொடுத்துருக்காங்க, அதான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 19th தேர்ட் ஒன் கரெக்டான ஆப்ஷன். அடுத்து பாருங்கள், டெக்ஸ்ட் புக் பேக் ஆன்சர் நான் நோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஆக்சுவலாக கொஸ்டின் வந்து மீனிங்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஷேடட் ரீஜன் இந்த வென் டயக்ராம் நான் ஷேர் பண்ணேன், ஒன்று ஷேர் பண்ணி தான் காமிக்க முடியும். அது கண்டிஷன்ஸ் இல்லை, இன்கம்ப்ளீட்டாக கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுக்கு ஆப்ஷன் தேர்ட் ஒன் கொடுத்துருக்காங்க, தேர்ட் ஒன் நோட் பண்ணிட்டேன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 20th ஒன்று பாருங்கள். இன் ஏ சிட்டி 40% people like only one fruit, 35% people like only 2 fruits, 20% people like all the 3 fruits அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
How many percentage of people do not like any of the above 3 fruits அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு என்னென்னா 40% லைக்லி லைக் ஒன்லி ஒன் ஃப்ரூட்னா 40 பேர் 100 பேர் 40 பேர் ஒரு ஃப்ரூட் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. அதில் 35 பேர் என்னது 2 ஃப்ரூட் யூஸ் பண்ணுறாங்க. 3 ஃப்ரூட்ஸும் பயன்படுத்துகிறவங்க யூஸ் பண்ணுறவங்க எத்தனை பேர், லைக் பண்ணுறவங்க எத்தனை பேர், 20% விரும்புகிறாங்க. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 40 35 ஆட் பண்ணால் 75 75 20 ஆட் பண்ணால் 95. அப்போ 95 100ல் 95 வந்து ஃப்ரூட்ஸ் லைக் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸை லைக் பண்ணி சாப்பிட்றாங்க, விரும்புகிறாங்க. பட்டு 100ல் 95 அப்போ எத்தனை பர்சன்டேஜ் மிஸ் பண்ணுறாங்க, 95%. 95% யூஸ் பண்ணுறாங்க, லைக் பண்ணுறாங்க. அப்போ 5% லைக் பண்ணல. அதான் கொஸ்டினை கேட்டுறாங்க பாருங்க. ஹவு many percentage ஆஃப் பீப்புள் do not லைக் எனி ஒன் ஆஃப் த above 3 ஃப்ரூட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் 5%. அதான் ஆன்சரு. பர்சன்டேஜ் கொஸ்டினில் கொடுத்தனால 5ன்னு கொடுத்துருப்பாங்க ஆப்ஷனில். ஆன்சர் என்ன 5 தான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். எவ்வளோ பார்த்தா 5%. ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, கொஸ்டின் நம்பர் 21 கம்ப்ளீட்டட். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ்.